ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி, நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ 1 மாதம் 2 மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம், அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனைகள். அந்தந்த டயத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட 4 months 120 நாட்கள். ஏன் இப்படி இவ்வளோ நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி. எப்படின்னா, இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8 இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும். இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும், பலம். ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும், ஜாஸ்தி. அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும். குருவுக்கு குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்ரமும் இருக்கும், அதிசாரமும் இருக்கும். சில சமயம் வேகமாக போகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார். வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் இழந்துடுறது, அப்படியே ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னோக்கி வரும். எப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான். 15/10/2024 முதல் 1/12/2024 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வரார். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. 2/12/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர, ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னாடி வரார். முன்னாடி கார்த்திகையில் இருந்தார். கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கப்புறம் ரோகிணி 4 பாதங்கள், அப்புறம் மிருகசீரிஷத்தில் முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மிருகசீரிஷம் ரோகிணி வந்துட்டு குரு பகவான் 11/2/2025 வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார். என்னென்னா மறுபடியும் ரோகிணிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார். ரோகிணி மிருகசீரிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனாலும் குருவோட பார்வை மாறாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, குருவோட நிலை தான் மாறுது. ரிவர்ஸில் வரார், ஆனால் குருவோட பார்வை மாறலை, திரும்பிக்கல. அவர் குருவோட பார்வை அதே கன்னி ராசியில் விழுது, ரிஷபராசியில் 7ஆம் பார்வை, மகர ராசியில் 9ஆம் பார்வை. என்றைக்குமே குருவுக்கு பார்வை பலம் அதிகம், பார்வை பலம் அதிகம். அதனால் குரு இருக்கிற இடத்த விட, ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது. அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். முதல்ல என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, பலன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது என்னால் சில சமயம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த குரு பகவான் 15/10/2024 முதல் இப்போ வர அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான்
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எனதருமை மீன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அற்புதமான வக்ர பயிற்சி. குரு வக்ரம் அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவர் எந்த இடத்துல இருந்தாலும். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் ஜீவனாதிபதி, ஜீவனத்துக்கு அதிபதியே அவர் தான். அதுக்காக தான் இந்த மீனராசி என்பர்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைக்க அறிவுத்திறன் அதிகமாகும். அறிவுத்திறன் அதிகமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனாலும் உங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா களத்திரம் வீக்காக தான் இருக்குது, வாழ்க்கை துணை வீக்காக தான் இருக்குது. அனுசரித்து போகும், வேறு வழியே இல்லையா சுவாமி, அனுசரித்து போகிறது தப்பே கிடையாது. அந்த வகையில் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் இப்போ 3ஆம் இடமாகி சகாயஸ்தானத்தில் இருந்து உங்களை முயற்சிகளின் பேரில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரே தவிர சில நேரங்களில் மனசில் தைரியத்தை குறைக்கிறார். உண்டா இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு தைரியம் போயிடுது, மனசில் ஒரு வேதனை ஜாஸ்தியானாலே வேலை செய்யாது. வேதனை ஜாஸ்தியாக வேலை செய்யாது, யோசனை வராது. அந்த வகையில் உங்களோட முயற்சிகள் பேரில் தான் முன்னேற்றம் வருதே தவிர சில நேரங்களில் உங்களோட முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டை வருது, உங்களோட தைரியமும் குறையிறது. அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்பொழுது வக்ரகதி அடைகிறாருங்கும்போது பரவாயில்லை, உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். நல்லா கவனிங்க, முயற்சிகளை விடவே விடாதீங்க. மனசில் தைரியம் குறைஞ்சிடுது, விடாதீங்க, முயற்சிகளை விடாதீங்க, முன்னேறுங்க. இப்போ ஒரு காட்டில் மான் ஓடுது, அந்த மானை துரத்திக்கிட்டு ஒரு புலி பயங்கர பாய்ச்சலில் போகிறது. ஆனால் அதை விட ஸ்பீடாக அந்த மான் போகிறது. கரெக்டாக தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அந்த மான் வெகு வேகமாக போயின்னு இருக்கு. ஏன்னா அதை பற்றி இந்த புலி அடிச்சிடுமேங்கிற பயத்தில் அது போல் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுல போயிட்டுருக்கு. ஆனால் அந்த புலிக்கு எண்ணம் என்னென்னா, அந்த மானை எப்படியாவது வேட்டையாட வேண்டும் அப்படின்னு அது துரத்துறது. ஸோ 2 பேரும் அவங்களோட முயற்சிகளில் இது பண்ணிக்கல, குறைச்சிக்கல, அவங்க ஸ்பீடை போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புலி மானை அடிக்கிறதோ இல்லை அந்த மான் தப்பிச்சு போகிறதோ அது அடுத்தபடி. ஆனால் அந்த முயற்சிகளை விடாமல் போகிறது பாருங்கள், அதான். அந்த வகையில் முயற்சிகளை விடாதீங்க. ஆனால் இந்த இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகிறார். அதுக்காக தான் அற்புதமான ஒரு முன்னேற்றம்னு சொன்னேன். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும். தொழில் வியாபாரமாக பரவாயில்லை, ஆஸ் இட் இஸ் எப்படி போயிட்டுருக்கோ உங்களோட முயற்சிகள் நல்லபடியாக போயிட்டுருக்கும். புதுசாக வேலை தேடுறீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தகுந்த ஆலோசனை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தகுந்த நிதி ஆலோசனை, பெரியவங்களோட ஆலோசனை, அனுபவஸ்தர்களின் ஆலோசனை இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கணும். கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவெடுக்கணும். குடும்பத்தில் சில பேருக்கு இருந்து குழப்பங்கள்லாம் குறையும். அப்புறம் இந்த வீடு மாற்றம், இடமாற்றம், அதெல்லாம் கொஞ்சம் தடங்கள் இருந்தது, அதெல்லாம் விலகும். நல்ல ஒரு வாடகைக்கு வீடு கிடைக்கும். நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சாமின்னு என்ன கேட்கக்கூடாது, நீங்கள் தான் தேடணும். சரியா? இப்படி எல்லாருக்கும் நான் வீடு பார்த்துட்டு இருக்க முடியுமா? வீடு பாருங்கள், நல்ல வீடு கிடைக்கும். அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்குண்டான தடை தாமதங்கள் விலகும். நல்லபடியான ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானின் பார்வை விழுது, அதனாலே திருமண யோகம் கைகூடும். அடுத்து 9ஆம் இடம், அடுத்து 11ஆம் இடம், லாபம் வரும், தந்தையார் ஆதரவு இருப்பாங்க, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், எல்லாமே இப்போ அற்புதமாக இருக்கும். என்ன பண்ணணும்? சித்தர்கள் தரிசனம், குரு மகான்களின் தரிசனம், இதுதான் உங்களுக்கு ரெமிடி. ஏன்னா உங்கள் ராசிநாதன் இந்த நேரத்தில் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க. சரியா? உடம்பை கவனிச்சுக்கோங்க. மற்றபடி ஃபஸ்ட் கிளாஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் போடுங்க. அடுத்து குரு மகான்கள் தரிசனம் அங்கே போங்க. ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம், ஷீரடி சாய்பாபா, இது உங்களுக்கு எது இஷ்டமோ, நான் அது இதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிக்கிறது. மகா பெரியவா,
கண்கண்ட தெய்வம். ஒன்றும் இல்லை, மகாபெரியவா தரிசனம் பண்ணுங்கோ, மனசில் அப்படியே கொண்டு வாங்கோ. அவரோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைச்சாலே போகும் முன்னேற்றம். ஏன்னா குருவை மிஞ்சிய ஒன்று எதுவுமே கிடையாது. குருவுக்கும் குருவானவன் யார் தெரியுமா உங்களுக்கு? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், முருகப்பெருமான். குருவுக்கும் குருவானவன் முருகப்பெருமான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுங்கோ. அதுவும் வள்ளி தேவ சேனாவோடு இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிங்கனாலே மனசில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒவ்வொன்றும் இருக்கும். ஆனால் இந்த முருகப்பெருமான் திருத்தணியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கோபம் தணிந்து ஒரு சந்தோஷமாக அங்கே நிற்கிறார். வள்ளி தேவயானோட அற்புதமான ஒரு ஸோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் போட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க. சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. 18 சித்தர்கள் அந்தந்த ஊரில் நிறைய பேர் மகான்கள் இருக்காங்க, சித்தர்கள் எல்லா இடத்துலையும். ஆக இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணிங்கனாலே, இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு வக்கிர கதியில் 120 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு புனித பாதையை காண்பிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.